ஸ்பீடாக சொல்லணுன்றதுக்காக 3 மினிட்ஸ்க்குள்ளே வர்றதுக்காக தான் இவ்வளோ ஸ்பீடாக சொல்லியிருக்கேன். இதை நார்மல் வீடியோலையும் நான் போடுறேன் பாருங்கள். ஃபிசிக்ஸில் வர ஃபோர்ஸ் எனர்ஜி யூனிட் ஏரியா பெயின் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம எமோஷனல் டாபிக்கோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் வந்து ஃபோர்ஸ் எனர்ஜி எனர்ஜி என்ற மூவ் பண்ணிச்சுன்னா ஒரு டேரக்ஷனில் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அப்ளைட் பவர் ஆர் எஃபர்ட்னு சொல்கிறாங்க. ஏரியா யூனிட் ஏரியானா ஒரு சின்ன ஏரியாவில் அந்த ஃபோர்ஸ் நம்ம ஒரு குறிப்பிட்ட டேரக்ஷனில் அனுப்புற எனர்ஜியை செலுத்துவோம். அப்போ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. அது வந்து நம்ம தர்ஸ்ட்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் ஒன் டைரக்ஷன் ஃபோக்கஸ்டாக இருந்ததுன்னா அது தர்ஸ்ட்ன்றோம். அதனால நமக்கு பெயின் வரும்னு புரியுது. இது வந்து நம்ம பார்த்துப்போம் சின்ன வயசில் நம்மளோட பேக் பட்டையாக இருந்தால் பேக்கோட ஸ்டாப் வந்து ஈஸியாக மாறுது. மெலிசான கை மாதிரி இருந்தால் அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். கத்தி எடுத்து கட் பண்ணால் அது வெஜிடபிள் நம்ம கட் பண்ண முடியும். ஆனால் அதே ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஸ்கேலால் தட்டினா வெஜிடபிள் கட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்கேலோட இதில் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குது. அதிகமான ஏரியாவிலேருந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம்னு கத்தி எடுத்து ஷார்ப்பான ஏரியாவில் நமக்கு எல்லா ஃபோர்ஸும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் டச் ஆகும்ன்றது. அப்போ நமக்கு உடம்புல ஒரு வலி என்னதான் நமக்கு புரியுது. ஏதோ ஒன்று அழுத்துது. அதே மாதிரி ப்ரெஷராக ஒன்று அழுத்துது. நமக்கு அங்கே பெயினாக இருக்குன்னு தெரியுது. அப்போ ஃபோர்ஸ் தான் அந்த யூனிட் ஏரியாவில் அழுத்திட்டு இருக்குன்னு புரியுது. மனசில் பாரமாக இருக்குன்னு சொன்னாலும் எல்லா இடத்துலையும் இதே தான் நடக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறப்போ நம்ம ஒரு இடத்துல ஃபோர்ஸ் எனர்ஜி ரொம்ப ஃபோக்கஸ் ஆயிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த ஃபோக்கஸ்லேருந்து வெளியில் வரணும் போது நம்ம ஃபோர்ஸ் எனர்ஜி இதெல்லாம் நமக்கு தெரியும். மாஸ் கிடையாது, அது ஒரு வெயிட் கிடையாது, அது ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்கிற ஒன்று தான் சொல்லிட்டு. அப்போ வேவ்ஸ் மாதிரி இருக்கிறது நம்ம உடம்புல தாட்ஸ் மாதிரி இருக்கிறது. ஒரு சின்ன விஷயங்களால நம்ம அதை உணர்றோம். வெளியில இருந்து நடக்கிற ஒரு விஷயங்களால உள்ள இருக்கிற வெளியில் ஒன்று பார்த்தோன்னே உள்ள விரிச்சு கட்டப்படும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பிரெயினுக்கு நமக்கு உள்ள இருக்க லூப்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அதாவது பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. திருப்பி திருப்பி வருது. அந்த ஒரு விஷயம் வெளியில் பார்க்குற விஷயம் பல விஷயங்கள் கூட சேர்த்துட்டு நம்ம அந்த ஒரு கஷ்டம்ன்ற ஒரு எமோஷனை தருது, இல்லை ஃபியர்ன்ற எமோஷனை தருது, இல்லை ஆசை தருது. அந்த ஆசை தடுக்கப்படுற ஒரு பயத்தையும் தர மாதிரி இருக்கும். அது அப்படி ஆகிறப்ப நம்ம பிரீத் எல்லாம் வந்து ஷாலோவாக இருக்கும். நம்ம டீப் பிரீத் போகணும்னு சொல்லுவோம். ஷாலோ பிரீத்திங் போயிடும் உடம்பு. அப்போ ஹார்ட் பீட் வேரியேஷன் ஆகிடும். நம்ம எமோஷன் வந்து பீட்டா ஃப்ரீக்வன்சி போயிடும். பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஆனால் அந்த மாதிரி எல்லாமே வெறும் ஜட்மெண்ட் மட்டும் போகாம ரியாக்ட் பண்ணாம வெறுமனே அப்சர்வரா இருக்கிறப்போ வை ஃபோர்ஸ்டு ஃபோக்கஸ் இன்க்ரீசஸ் பெயின் ரெசிஸ்ட் அண்ட் எமோஷன் ஜட்ஜ் ஓவர் திங்க் பண்ணுறது பர்சனலைஸா இது நமக்கு தான் நடக்குது. நம்மளோட உணர்ச்சி என்ன அது கூட ரொம்ப அதாவது ப்ராப்ளத்தை கண்ணு கிட்ட வச்சு பார்த்துட்டு கண்ணு தெரியல. இது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். மலை நம்ம பக்கத்தில் நிற்கிறப்போ மலை நம்ம தடுக்குதுன்னு நினைக்கிறது. அது வந்து நம்ம டிசால்வ் பண்ணணும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம அந்த ப்ரெஷர்ல வெளியே வரப்போ அந்த நாசை டைப் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. அப்போ ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. அந்த பேட்டர்னை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. அப்சர்வர் ஸ்டேட் போயிடுறப்போ நம்ம அந்த புஷ்புல் எதுவும் பண்ணுறதுல ரெசிஸ்ட் பண்ணுறதுல அக்செப்ட் பண்ணுறதுல வெறுமனே வாட்ச் பண்ணுறோம். நமக்கு அப்சர்வர் எஃபெக்ட் பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். அந்த கோஹரன்ட் சோர்சஸ்லேருந்து வர வேவ்ஸ் வந்து ஒன்று மேலே மேற்கொள்ளும் போது என்ன ஃபார்ம் பண்ணுது பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் பண்ணுதுன்னு அதில் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அதோட பிஹேவியர் மாறும். நம்ம பார்க்க வேற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம எனர்ஜி நம்மள அந்த இடத்துல அழுத்தறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு உணர்வு கூட நம்ம அழுத்தறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம அப்சர்வரா இருந்து பார்க்குறோம். அப்புறம் நம்ம கான்ஷியஸ் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம அதை ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கல. ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ட் பண்ணுறது நிறுத்தி இருக்கும். நம்மளோட எனர்ஜி நம்ம பார்க்குறப்போ அது விரிய ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் விழ ஆரம்பிக்கும். தூரமாக போக ஆரம்பிக்கும். ஏன்னா அது அலைகள் தான் மாஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அது மூவ் பண்ணி போகிறது நம்ம பார்க்க முடியும். மூவ் பண்ணி போகிறப்போ நம்ம அப்சர்வரா மாறப்போ எவ்வளோ அந்த விஷயத்தை மலை தூரமாக போகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு வச்சு தூரமாக போகிற மாதிரி அந்த விஷயம் சின்னதாக தெரிய ஆரம்பிக்கும். அது அந்த ப்ராப்ளத்தை தூரமாக வச்சு பார்க்குறோம். நமக்கு மட்டுமான ப்ராப்ளம் இல்லை, நிறைய பேர் இருக்க ப்ராப்ளம் பார்க்குறோம். அந்த சிஸ்டமோட ப்ராப்ளமாக பார்க்குறோம். அப்புறம் அவேர்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகிறோம். நமக்கு அந்த அவேர்னஸ்ல இருந்து சொல்யூஷன் வர நம்ம மூலமா செயல்பட ஆரம்பிக்கும். அது நம்மளோட ப்ராப்ளமாவே நமக்கு தெரியாது. நம்ம தப்பிக்கிறதுக்கும் அதுல இருந்து ப்ராப்ளத்துல இருந்து கற்றுக்குவோம். சால்வ் பண்ணுறதுக்கும் கற்றுக்கொண்ட மாதிரி இருக்கும். அதாவது நம்ம தப்பிக்கிறது நம்ம மட்டும் தப்பிக்கிறது இருக்காது. நம்ம ப்ராப்ளம் கொடுத்தவங்களையும் சேர்ந்து தப்பிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க. அங்க ப்ராப்ளம் இருக்கிற விஷயம் சால்வ் ஆயிடும். ப்ராப்ளம் கொடுக்குறவங்களோ ப்ராப்ளம் அனுபவிக்கிறவங்களோ அந்த விஷயம் கிடையாது. அது சொல்யூஷன் இல்லாம இருக்கிற ப்ராப்ளம் நம்ம பார்க்கறதுனால அப்சர்வர் எஃபெக்ட்னால அது ப்ராப்ளமா இல்லாம சால்வ் ப்ராப்ளம் ஆயிடும். சால்வ் ப்ராப்ளம் நம்ம ராமானுஜம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அன்சால்வ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அவர் அதை தீர்த்து வச்சிருக்காரு. சரியா இல்லையா செக் பண்ண முடியாது தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் இந்த அப்சர்வர் எஃபெக்ட் மூலமா நம்ம மிரர் மேக்ஸ் மூலமா நம்ம பார்க்கறப்போ அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் நம்ம லைஃப்ல நடக்கிறத பார்ப்போம். அந்த சொல்யூஷன் இருக்கும். கொஸ்டினும் ஆன்சர் நடுவில் சொல்யூஷன் இருக்கப்போ கொஸ்டினும் ஆன்சரும் ஃப்ரெண்டா இருக்க முடியும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அது இன்டெலெக்சுவல் பார்த்துக்கணும். அந்த இன்டெலிஜென்ஸ் அந்த ரிலேட்டட் இன்டெலிஜென்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும்ன்றது நமக்கு புரியுது. இல்லைன்னா கொஸ்டின் ஆன்சரும் எளிமையா இருப்பாங்கன்றது புரியுது. நம்ம ப்ராப்ளம் கொடுத்தவங்களுக்கும் சேர்த்து சொல்யூஷன் வருதுன்றப்போ அவங்க குற்ற உணர்வுல இருந்து விடுபடுவாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். நன்றி.